வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரவணா. சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனை முன்பு கட்டி முடிக்கப்பட்ட மேம்பாலம் திறக்க வலியுறுத்தி வாகன ஓட்டிகள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அரசு தலைமை மருத்துவமனை முன்பு விபத்து மற்றும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 2 ஆண்டுகளுக்கு முன்பு 13.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்க பணிகள் துவங்கப்பட்டு கடந்த மாதம் பணிகள் முடிந்துள்ள நிலையில் தேர்தல் பணிகள் காரணமாக மேம்பாலம் திறக்கப்பட்டு வாகனங்கள் சென்று வந்தது. ஆனால் திடீரென திறக்கப்பட்ட மேம்பாலம் கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மூடப்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியில் மிகுந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை கேட்டதற்கு மேம்பாலத்தில் ஒரு சில பணிகள் முடிக்காமல் உள்ளதாகவும் விரைவில் மேலதிகாரிகள் உத்தரவின் பெயரில் மேம்பாலம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்றார்கள். திறக்கப்பட்ட மேம்பாலம் திடீர் என மூடப்பட்டதால் அரசியல் குறுக்கீடுகள் உள்ளதா என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தற்பொழுது பொறுப்பேற்றிருக்கும் புதிய தமிழக அரசு அதிகாரிகளுக்கு பாலத்தை திறந்துவிட உத்தரவிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளுக்காக டான் மேத்தா.